योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. தியானத்தை பகவான் கடந்த ஸ்லோகத்தில் சொன்னார். வெளி விஷயம் விட்டு விளங்கும் மனதால் உளமதனில் உன்னை தியானித்து. வெளியில போக விடாத மனசு அந்தர்முகம் தான். தியக்த்வா விஷயம் பாஹ்யம். ஒளி காணும் யோகி. ஒளிக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் தீதிதி அப்படின்னு சொன்னார். பிரகாசம். தியாயன் பஷ்யதி யோகி தீதிதிம். புஸ்தகம் ருத்த பிராணேன ருத்த மனசாந்தஸ்துவாம் தியாயன் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலா துவை மஹீயம் தே. வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேஷா, வழியடக்க நிற்கும் மனத்தால் உளமதனில் உன்னை தியானித்து பிராணனை அடக்க. பிராணன் மனம் அடங்குற போது பிராணன் அடங்கிறது. பிராணனோட சூக்ஷ்ம ரூபம் மனசு, மனசோட ஸ்தூல ரூபம் பிராணன். ஒன்று கிராஸ், ஒன்று செட்டில். மனசு செட்டில், பிராணன் கிராஸ். ரெண்டுமே எனர்ஜி தான், படிப்படி தான். பிசிக்கல் எனர்ஜி, அதுக்கு பின்னால பிராணிக் எனர்ஜி, அதுக்கு பின்னால மென்டல் எனர்ஜி, அதுக்கு பின்னால சூக்ஷ்மமான விஞ்ஞானத்தோட எனர்ஜி, இன்டெலிஜென்ஸோட எனர்ஜி, அதுக்கு பின்னால ஆனந்தத்தோட எனர்ஜி. அது வேற எனர்ஜின்னு அதுக்கு சொல்லலாம். எனர்ஜினா சக்தி, ஸ்பந்தனம், சலனம், ஸ்பந்தனம், வைப்ரேஷன். அந்த ஆனந்தமும் ஒடுங்கும் இடத்துல எனர்ஜியும் போயிடும். பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை சொல்றாளே. இங்கிலீஷ்ல கேட்டான். வித்தவுட் ஷீ தெர் இஸ் நோ ஹீ, வித்தவுட் ஹீ தெர் இஸ் நோ ஷீ அப்படின்னு சொல்றாளே. அதுக்கு பகவான் சொன்னார், ஷீ ஹீன ஆண் பெண்ங்கிற அர்த்தத்திலே இல்லை, சக்தி பிரம்மம். அதுக்கு பகவான் என்ன சொன்னார்னா, உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஷீங்கிறதுல ஹீ இருக்கு, SHE, அதுக்குள்ள ஹீ இருக்கு. ஆனா ஹீ இல்ல, ஷீ இல்லை. அப்படின்னா சிவம் தனியனுக்கும், அதுதான் நம்ம பிரம்மஸ்திதின்னு சொல்றோம். ஆனா சக்தி, சலனம் ஏற்படுறத, அந்த சலனத்துக்கு ஒரு அதிஷ்டானம் இல்லாம முடியவே முடியாது. இப்ப இந்த சலனம் எங்க நடக்கிறதோ அதுக்கு பின்னால சிவம் இருக்கு. அந்த சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்றறி. பகவான் சொன்ன போல அந்த சக்தி என்ன, இதான் சக்தியின் வேரியஸ் எவல்யூஷனரி ஸ்டேஜஸ். மனசாகவும் பிராணனாகவும் ஸ்தூல பதார்த்தங்களாகவும், கொஞ்சம் கூட பின்னால போனோமானால் விஞ்ஞானமாகவும் ஆனந்தமாகவும். இதையே பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்றார். இது எல்லாத்தையுமா சேர்த்துதான் பகவான் இங்கே ருத்த பிராணேன அப்படின்னா. பிராணன் ருத்தம். பிராணாயாமம், நம்ம ஸ்தூலமான பிராணாயாமம் என்ன, மெதுவா நமக்குள்ள இருக்கிற பிராணனை எல்லாம் நாம கவனிக்கிறோம். இது ஸ்தூல பிராணாயாமம். கவனிச்சு மெதுவா மெதுவா அந்த பிராணன் உள்ளுக்கு வெளிக்கு கிளம்ப போகக்கூடிய சுவாச பிரசுவாசத்தை நியந்திரணம் பண்றதுக்கு பிராணாயாமம் சொல்றோம். ஆதிசங்கரர் அபரோக்ஷானுபூதியில எது பிராணாயாமம் அப்படின்னு சொன்னார். அங்க என்ன சொன்னார்னா, மனசுல சலனங்கள் ஏற்படுறதே, அந்த சலனங்களும் பிராணம் தான். அந்த சலனங்களை எல்லாம் கூட பிரம்மம் தான் அப்படிங்கிற திருஷ்டியினால பார்க்கிற போது அந்த சலனமும் நின்றுடும்.
சித்தாதி சர்வபாவேஷு பிரம்மாத்மத்வ அவலோகனாத் நிரோதः சர்வவிருத்தீனாம் பிராணாயாமஸ்ய உச்யதே. சித்தவృத்திகளை சலிக்க ஒட்டாம நிரோதம் பண்ணக்கூடிய பிரம்ம திருஷ்டி தான் பிராணாயாமம் அப்படின்னார். அதானது இப்ப புது ஒரு வழி சொல்ல போறேன். இத்தனை நேரம் ஆத்ம விசாரம் சொன்னோம், யோக சாதனைகள் சொன்னோம், பல மார்க்கங்கள் பக்தி சொன்னோம். இப்போ சொல்ல போறது என்னன்னா, இது ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கு ஓரோன்னு வேண்டி வரும். இப்ப சொல்றது அல்டிமேட்டா இருக்கிற பிரம்ம விசாரம். அது என்னன்னா, சமுத்திரத்துல அலை மோதுறது, சமுத்திரத்துல குமிழி வருது, சமுத்திரத்துல பல வீழ்ச்சிகள் வருது. நம்ம இதுக்கெல்லாம் வேற வேற பேரு சொல்லுவோம். சமுத்திரம்னு சொல்லுவோம், அலைன்னு சொல்லுவோம், குமிழின்னு சொல்லுவோம், பதைன்னு சொல்லுவோம். என்ன சொன்னாலும் எசென்ஷியலி வாட் இஸ் இட்? எசென்ஷியலி அது என்ன அப்படின்னு பார்த்தா ஜலம்தான். ஜலம்தான் சமுத்திரமா இருக்கு, ஜலம்தான் அலையா இருக்கு, ஜலம்தான் குமிழியா இருக்கு, ஜலம்தான் நுரை பதை எல்லா ஃபார்மும் எடுத்துட்டு இருக்கு இல்லையா? பாகவதத்துல நேற்றுக்கு நாராயண தத்துவத்தை பத்தி சொன்னேனே, அங்கே பிப்பலாயனன் இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், அக்னியிலேருந்து ஸ்புலிங்கங்கள் வருது, ஸ்பார்க்ஸ், அது மாதிரி ஃப்ளேம் வருது. இந்த போல ஆத்மாவிலேருந்து மனம் கிளம்புறது, பிராணன் கிளம்புறது, புலன்கள் கிளம்புறது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தார்? அக்னியும் ஸ்பார்க்ஸும் போல. அதே போல ஆத்மாவிலேருந்து புலன்கள் மனம் எல்லாம் கிளம்புறது. இந்த ஸ்பார்க்ஸும் ஃப்ளேமும் எல்லாமே எசென்ஷியலி இட் இஸ் நத்திங் பட் ஃபயர். அதுபோல பிராணனும் புலன்களும் எல்லாம் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு பார்த்தால் அதெல்லாம் ஆத்மாவிலேருந்து அந்நியமா ஒன்றும் கிடையாது. ஆனா இது லாஸ்ட்ல தான் புரிஞ்சுக்கலாம். இது இன்டெலெக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால் இட் வில் பிகம் ஏ பிளாக். எல்லாம் பிரம்மம் தானே, அப்புறம் நான் என்னதுக்கு விசாரம் பண்ணோம் கேட்பா. அதனால இதை இன்டெலெக்சுவலி புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறது அல்ல, யூ ஹாவ் டு see it experientially. அப்போ மனசுல என்ன கிளம்புற போதும், என்ன எண்ணம் கிளம்பினாலும், என்ன சலனம் ஏற்பட்டாலும் இதெல்லாம் அகண்டமான அந்த போத சமுத்திரத்துல அலமோதுறது. காணக்கூடியதெல்லாம் அந்த போத சமுத்திரத்துல உண்டாகக்கூடிய நாமரூபங்களே. ஜலத்தை தவிர எதுவும் இல்லைங்கிற மாதிரி இங்க ஆத்மாவை தவிர எதுவும் இல்லை. என்னென்ன தெரியப்படுறதோ, என்னென்ன சலனங்கள் ஏற்படுறதோ அதெல்லாம் ஆத்மாவே. சமுத்திரமும் ஜலம்தான், அலையும் ஜலம்தாங்கிற மாதிரி மனசுல ஒரு எண்ணம் கிளம்ப, ஒரு விகாரம் கிளம்ப, ஒரு இமோஷன் கிளம்ப, அதை நம்ம ஜாக்கிரதையா பார்க்கிறோம். அது சித்ரசம், சித் சமுத்திரத்துல ஏற்படக்கூடிய ஒரு அலை, சைதன்ய சமுத்திரத்துல ஏற்படக்கூடிய ஒரு அலை தான். அந்த அலை கிளம்பும், ஓஞ்சிடும். அந்த அலையை நம்ம நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிற்காது, அது கிளம்பும், ஒசந்து கீழே போகும். இதை புரிஞ்சுண்டோமானால், அதை அலைன்னு பார்த்தோமானால், அதுவும் ஜலம்தான்னு பார்த்தோமானால் அது சுபாவத்தை மாத்தின்னுடும். ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், அவர் நாடகத்துல நடிக்கிறார். அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்கான்னா ஹிரண்யகசிபுவா கேரக்டர் கொடுத்திருக்கான். எக்ஸாம்பிள்ல விழுந்துடாதேங்கோ, சூக்ஷ்மமா பார்க்கணும். ஹிரண்யகசிபுவா கேரக்டர் கொடுத்திருக்கான். அவர் பயங்கரமான ஒரு ரோல். அவர் அது மாதிரி எல்லாம் பேசுறார், அந்த மாதிரி நடிக்கிறார். இவர் யாருன்னு தெரியாதவா அவரை பார்த்து வெறுக்கிறா. சில பேர் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டு விடுவாளே, கல்லை விட்டு கூட எரிஞ்சுடுவான். அவரை நினைச்சு நினைச்சு சிலப்ப அந்த ராமா பார்த்து வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட அவன் அழிஞ்சு போக, அவன் நாசமா போக எல்லாம் சொல்லுவான். ஆனா அவரை ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவா, அவர் தான் ஹிரண்யகசிபுவா ஆக்ட் பண்றார் தெரிஞ்சவாளும் பார்த்துட்டு இருக்கா. அவள் ஆஹா எத்தனை அழகா ஆக்ட் பண்றார், எத்தனை நல்லா ஆக்ட் பண்றார்.
அவ பார்க்கிற விதம், ரெண்டு பேரும் பார்க்கறது ஒரே கேரக்டரா இருந்தா கூட அந்த வேஷத்துக்கு பின்னாலே இருக்கிற ஆளை பார்க்கறதுனால என்னாச்சு, அவளுக்கு வெறுப்பும் இல்லை, அவ அதனால பாதிக்கப்படவும் இல்லை, இல்லையா? இதே போல உள்ள கோபம் வருது. கோபம் ஒரு ஞானிக்கும் வரலாம், அஞ்ஞானிக்கும் வரும். ஒரு வெறுப்பு கூட ஒரு ஞானிக்கும் வரலாம் சிலப்போம். என்ன உதாரணத்துக்கு இப்போ பாகவதம் எழுதுறோம், ராமாயணம் எழுதியிருக்கார் வியாசர், வால்மீகி. பாகவதம் எழுதியிருக்கார் வியாசர். இதுல வெறுப்பு உள்ள கேரக்டர்ஸையும் ஹேஸ் பிக்சர்ட், காமம் உள்ள கேரக்டரை பிக்சர் பண்ணியிருக்கார், பொறாமை உள்ள கேரக்டர். இதெல்லாம் பிக்சர் பண்ணணும்னாலே அவருக்குள்ள இதெல்லாம் இல்லாட்டா பண்ண முடியாது. அதாவது இந்த பாவங்கள் எல்லாம் ஞானிக்குள்ளேயும் இருக்கணும். அதே சமயம் அது ஞானியை பாதிக்காம இருக்கணும். அப்பதான் அது பிக்சர் பண்ண முடியும். இப்ப இந்த பாவங்கள்லாம் வியாசருக்குள்ளேயும் இருக்கு, வால்மீகிக்குள்ளே இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இல்லாட்டா நம்ம சும்மா வீணா இதையெல்லாம் இல்லாம பண்றதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனந்தாசிரமத்துல மாதாஜி, கிருஷ்ணாபாய் மாதாஜி ரொம்ப அவுட் ஸ்போக்கன். மாதாஜியோட பயோகிராபி மாதிரி மாதாஜி பேசுறதெல்லாம் யாரோ எழுதி எடுத்துட்டு இருந்தா, ஒரு ராமசுவாமிங்கிறவர். அந்த ராமசுவாமியை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு மாதாஜி திட்டினான். நீ எல்லாம் எழுதுற காரியம்லாம் சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் எழுதுறேன், ஆனா நீங்க என்ன எழுதுவீர்கள்? எங்களுக்கு கோபமே வராது, நாம ரொம்ப சாந்தமா இருப்போம், ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி எல்லாம் நீங்க எழுதுவீர்கள். அண்ட் யூ ஆர் மிஸ்லீடிங் சாதகாஸ். எனக்கு கோபம் வரும், நீ எழுதுவியா? நான் உங்களை திட்டினேன்னு எழுதுவியா? பிரவச்சனம் நடக்கிற இடத்துல உட்காந்து நான் தூங்குவேன்னு நீ எழுதுவியா? இதெல்லாம் நீ எழுதுறாயான எழுதிக்கோ. நான் என்ன எப்படி பார்க்கறியோ அப்படியே நீ எழுதணும். அப்புறம் அது பாதிக்காதுன்னு வேணா சொல்லலாம். இதே போல நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் எல்லாமே சைத்தன்யம் தான் அந்த எண்ணங்களோட உருவம் பூண்டு வருது. மனம்ங்கிறதே அகங்கார விருத்தி தான். அகங்காரம்ங்கிறது என்ன ஆராய்ஞ்சு பார்த்தா ஆத்மாதான். இது லாஸ்ட்ல தான் புரிஞ்சுக்கூடும். முதல்ல புரிஞ்சு கொடுத்தனா சாதனையே நடக்காது. இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன், இப்படிதான். யாருக்கு எங்க பிரயோஜனப்படும் தெரியாது. முதல்லயே புரிஞ்சு கொடுத்தனா நம்ம சாதனையே நடக்காது. சுவாமி ராமதாஸுக்கு அவர் திருவண்ணாமலையில தபஸ் பண்ணார், பல இடத்துல தபஸ் பண்ணார். கொஞ்ச நாள் கழிஞ்சா அவருக்கு நல்ல ஒரு யோகி ஸ்டேட்ல இருப்பார், சமாதானமா சாந்தியா அலைவர். அவர் கொஞ்ச நாள் கழிஞ்சா திரும்பவும் மனசு அலைய ஆரம்பிக்கும், எங்கேயோ குகையில போய் கொஞ்ச நாள் தபஸ் பண்ணுவார். இப்படி அவர் என்ன சொல்றார், ஆஃப்டர் மெனி இயர்ஸ் only he found the secret. அவர் சொல்றார், எனக்கு உள்ளே இருந்து ராமன் சொல்லி கொடுத்தான், உள்ள வரக்கூடிய எண்ணங்களையும் ராமனோடு உருவமா பார்க்க சொல்லி கொடுத்தான். உள்ள மனம் அலைஞ்சா அந்த அலையக்கூட மனமும் ராமன் தான் இந்த ரூபத்துல அலையறான் அப்படின்னு பார்க்க அதை அடங்கிடுது. லலிதா சஹஸ்ரநாமத்துல மனசுல வரக்கூடிய சகல விகாரங்களையும் அம்பாளோட உருவமா சொல்லப்பட்டிருக்கு. क्रोधरूपिण्ये नमः, कामरूपिण्ये नमः, श्रृंगाररसरूपिण्ये नमः, லப்தாஹங்கார துர்கமாயை நமஹ. இதெல்லாம் ஒரு நாமங்கள் அம்பாளுக்கு. ஏன் இந்த நாமங்கள்லாம் நெகட்டிவ்? பாசிட்டிவா இருக்கிறது இருக்கவே இருக்கு. எப்போ நெகட்டிவா இருக்கிறதே அம்பாளோட உருவமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நெகட்டிவா இருக்கிறத நம்மள எப்படி அம்பாளா சொல்ல முடியும்? நெகட்டிவா இருக்கிறத நம்ம அம்பாளா பார்க்கலை, ஆனால் நமக்கு அந்த நெகட்டிவிட்டியை கடக்கவே முடியாது. சுவாமி விவேகானந்தர் இடத்துல சொல்றார், டு டிரான்செண்ட் த டெரிபிள் யூ ஹாவ் டு வர்ஷிப் த டெரிபிள். இல்லைன்னா அந்த டெரிபிள் நமக்கு முன்னால எப்போ இருந்துட்டே இருக்கும். நம்ம எப்பவும் வைஷ்ணவத்தை மாத்திரம் பிடிச்சுட்டு இருந்தோமானால் எல்லாம் அழகாவே இருக்கும். வைஷ்ணவத்துல பகவான் அழகா இருக்கார், ரொம்ப லலிதமா இருக்கார். அந்த வைஷ்ணவத்திலேயே நம்ம கீதை பார்த்தோமானால் கீதையில பகவான் விஸ்வரூப தரிசனம் காட்டுறத அர்ஜுனனே பார்த்து ஆக்கியாகிமே கோபவான் உக்ர ரூபா அப்படின்னு கேட்கிறான். நம்ம பகவான் அழகாவே இருக்கிற பகவானோட உருவம் மாத்திரம்தான் பகவான் அப்படின்னா, பயங்கரமா இருக்கிற உருவத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்துல பெரும்பாலும் மெஜாரிட்டி அப்படி உள்ளதுதான் இருக்கு. அழகா இருக்கிறது எங்கேயோ ரொம்ப கொஞ்சம் தான் தெரிகிறது.
அப்ப இந்த அழகா இருக்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆனா அதை கொடுத்தாலும் பயங்கரமா இருக்கிறதும், பெரிய சுனாமி வந்தது. இது யாரு பண்ணினா? இதான் ஹிந்து மதத்தை தவிர இருக்கிற மதங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம். அவ காடுனா தெய்வம்னா எல்லாம் ரொம்ப நல்லவர், நல்லது மாத்திரம் பண்றவர்னு மாத்திரம் வச்சுட்டா. அப்ப பயங்கரமா பண்றதெல்லாம் ஆறு? உடனே அவளுக்கு வேற ஒரு சாத்தானை கொண்டு வர வேண்டி வந்துடுது. சாத்தான் தான் எல்லாம் பண்றான். அப்புறம் இந்த காடும் சாத்தானும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கும். பரிகாரமே இல்லை. சாத்தானும் இருந்துட்டே இருக்கும், காடும் இருந்துட்டே இருக்கும். இங்க நமக்கு நம்ம வைதிக மதத்துல எப்படின்னா, எந்த பகவான் ஒரு பக்கம் சுந்தரனா இருக்கானோ, எந்த பகவான் ஒரு பக்கம் பிரியமா இருக்கானோ, அந்த பகவானே வேற ஒரு பக்கம் பார்த்தால் பயங்கர உருவத்தோடையும் இருக்கான். கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனனே கேட்கிறானே, ஆக்கியாகிமே கோபவான் உக்ர ரூபா நமோஸ்து தே தேவவர பிரசீதா. பகவானே நீ பயங்கரமா இருக்கே, நீ யாருன்னு கேட்கிறான். அந்த பயங்கர பாவம் நமக்குள்ளேயும் இருக்கு, சிருங்கார பாவம் இருக்கு, பொறாமை இருக்கு, சலனங்கள் இருக்கு, அநேக வித விகாரங்கள் இருக்கு. இந்த விகாரங்கள் எல்லாமே ஆத்மாவாக கூடின கடல்ல எழும்ப கூடின அலைகள் அப்படின்னு தெரிஞ்சுட்டோமானால் அது அடங்கிடும். ஒரு பெரிய மகாத்மா, அவர் பாடசாலை நடத்தும், கோபமே வராது. அவருக்கு கோபம் வராதுங்கிறதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னா, அவன் ஆத்துக்காரி கோபிச்சுப்பான், எல்லாத்துக்கும் சண்டைக்கு போவான், சண்டை போட்டுட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு ரொம்ப கோவிச்சுன்னு அந்த அம்மா இருக்காளே, கையில கத்தி எடுத்துன்னு வந்துட்டாளாம். கோபத்தோட கத்தி எடுத்துன்னு வந்து நிக்க, இவர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவர் இருக்காரு, எழுந்திருந்து, அம்மா பல உருவத்துல நான் பார்த்திருக்கேன், இன்னைக்குதான் பத்ரகாளியான தரிசனம், நமஸ்காரம் பண்ணலாம். அந்த அம்மாவே சிரிச்சு விட்டாளாம். அவளோட கோபமும் டிரான்ஸ்பார்ம் ஆயிடுத்து. அந்த உருவத்தை பார்த்து நமக்கு வெறுக்கலாம் இல்லையா, இப்படி பண்றாளேன்னு வெறுக்கலாம், அந்த வெறுப்பு ஏற்படலாம். அந்த வெறுக்கிற பாவத்தோடு கூட கையில வாழ வச்சுன்னு இருக்கிறதையே காளி, அந்த வாழ வச்சுன்னு பயங்கரமா வரத்த பார்த்து சாந்தாகாரம் புஜகசயனம் தொழ முடியுமோ நமக்கு? அங்க கிருஷ்ணனா பார்க்க முடியுமோ? இல்ல எங்க சாந்தமா இருக்கிற சதாசிவ ஸ்வரூபமா பார்க்க முடியுமோ? முடியாது. அங்கதான் நமக்கு பத்ரகாளி வேண்டி வருது, அங்கதான் நமக்கு பயங்கர உருவம் வேண்டி வருது ஈஸ்வரனோட, இல்லையா? அப்ப ஈஸ்வரனை ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் பார்த்தோமானால் நமக்கு நிம்மதி ஏற்படாது, பூர்ணமான அமைதி ஏற்படாது. எந்தெந்த ஆஸ்பெக்ட் நம்ம லைஃப்ல தெரியறதோ அது எல்லாம் அவனோட உருவம் தான். அவன்தான் பல ஃபார்ம்ஸ்ல நம்ம முன்னால இருக்கான். திஸ் இஸ் அல்டிமேட் சாதனா. மனம் எப்படி வேணா அலையட்டும், எந்த ஃபார்ம் வேணா எடுத்துக்கிட்டோம், ஒன்னையுமே கன்ஸ்ட்ரெயின் பண்ணப்படாது, ரெஸ்ட்ரெயின் பண்ணப்படாது. எந்த ஃபார்ம்ல மனம் கிளம்பினாலும் அந்த கிளம்ப கூடினது எல்லாமே சித் சமுத்திரத்துல அலை மோதுறது. அலையும் ஜலம்தான், சமுத்திரமும் ஜலம்தான், குமிழியும் ஜலம்தான். அதுபோல சைத்தன்யம்தான் மனமாக தோன்றது. மறுபூமியில காணக்கூடிய நீர் மாதிரி, காணல் நீர் மாதிரி ஆத்மாவில மனம் அப்படின்னு ஒண்ணு தோன்றது. தேடி பார்த்தால் மனம் இல்லை. மனத்தோடு வேஷம் போட்டு ஆத்மாதான் நமக்கு உள்ளத்துல தரிசனம் தருது. சித் சக்தியோட நடனம் தான் நமக்குள்ள மனம் மாதிரி தோன்றது. இந்த சாதனை நம்ம புரிஞ்சுட்டோம்னா மெடிடேஷனே வேண்டாம். இந்த ஞாபகம் நமக்கு உள்ள இருந்துட்டா போறோம், நம்ம மனம் சதா உள்ளத்துல நிம்மதி இருந்துட்டே இருக்கும். இந்த சீக்ரெட் நமக்கு தெளிவாயிடுத்தானால் மனசோட ஓரோ மூமெண்ட்டும் ஓரோ சலனமும் ஆத்மாவில தான் ஏற்படுறது. வெளியில எதை பார்த்தாலும் ஆதிசங்கரர் சொல்றார், எத்திர மனோயாதி பிரம்மணஹா தத்திர தரிசனம்ங்கிறார். மனம் எங்க போனாலும் அதெல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நம்ம உள்ளத்துல நினைச்சுக்கிறோம், சொல்லிக்கிறோம். எதுல போய் மனம் நிக்கட்டும், அதுவும் பரமாத்மா ஸ்வரூபம் தான். ரொம்ப அழகா இருக்கே, அழகா உருவத்துல பரமாத்மா இருக்காரு. கோபமா இருக்காளே பத்ரகாளி, நமஸ்காரம்.
ஸ்ருங்கார பாவம் ஏதாவது பார்த்தா மனசு சலிக்கிறது. ஸ்ருங்கார ரசரூபிண்யை நமஹ. ஸ்ருங்கார ரூபத்துல அம்பாள் நிற்கிறா, ஜெகதீஸ்வரி. அவளுக்கு அந்த பாவம் இருக்கு. அகங்காரம், அகங்கார ரூபிண்யை நமஹ, அதுவும் அம்பாள் தான். எனக்கு பசிக்கிறது வயத்துல. நல்லா பாருங்க, பிரம்ம தரிசனத்துக்கு மெடிடேஷன் வேண்டாம். ஈச் அண்ட் எவரி ஆஸ்பெக்ட் இன் நேச்சர் இஸ் சக்தியோட ஸ்வரூபம், அம்பாளோட ஸ்வரூபம். பசிக்கிறது, உள்ள பசிக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கு பதிலா அந்த பசியிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்து அந்த பசியை நான் பார்க்கிறேன். பார்த்துண்டு யாதேவி சர்வபூதேஷு சுதாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எந்த அம்பாள் என் வயத்துல பசியா கொதிக்கிறாளோ அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். தூக்கமா வருது. இந்த தூக்கம் பெரிய சத்ரு அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு பதிலா அது இல்லாட்டா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? பெரிய அனுகிரகம். தூக்கம்ங்கிறது ஒரு சமாதி அப்படின்னு. யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேண சம்ஸ்திதா. இப்படி எல்லா ஆஸ்பெக்டும் தேவியோடதுன்னு நம்ம தெரிஞ்சிருந்தோமானா நமக்குள்ள கான்ஃபிளிக்டே இருக்காது. காரணம், ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம லைஃபை கட் பண்ணவே மாட்டோம். இது நல்லது, இது கெட்டது, இது திவ்யம், இது லௌகிகம், இது அத்தியாத்மிகம், இது வைதிகம். இந்த பேரிகேடே உடைஞ்சிடும். எல்லாம் ஈஸ்வரனோட பாவம் தான்ங்கிறது வந்துடும். சகலதம், சகல சலனங்களும். காரணம், ஃபார் த சிம்பிள் ஃபேக்ட் தட் நத்திங் அதர் தேன் ஹிம் எக்ஸிஸ்ட். அவனை தவிர எதுவும் இல்லைங்கிறது தானே உண்மை. சைத்தன்யத்தை தவிர ஜடம்னு ஒரு பதார்த்தம் கிடையாது. ஜடம் எங்க இருக்கு? சைத்தன்ய உருவமா இருக்கிற நான் பார்க்கறதுனாலதான் ஜடம் இருக்கு. இல்லாட்டா ஜடத்துக்கு ஸ்வயமேவ தான் இருக்கேன்னு தெரியாது, மற்றவா இருக்கான்னு தெரியாது. ஜடத்துக்கு ஸ்வயமேவ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த மைக்குக்கு நான் மைக்கு அப்படிங்கிற நினைப்பில்லை. தனக்கு முன்னால ஒருத்தர் உட்கார்ந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதுக்கு தெரியாது. ஏன்? அதுக்கு தன்னுடைய இருப்பும் தெரியாது, பெறத்தியாரோட இருப்பும் தெரியாது. ஆனா நான் இருக்கேன்னு எனக்கு என்னோட இருப்பு தெரியறது. அதனால மைக்கு இருக்கு தெரிகிறது. மைக்கு நான் தான் கன்ஃபார்ம் பண்றேன் அது இருக்குன்னு. சைதன்யம் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணினா தான் ஜடத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ். சைதன்யத்தை கன்ஃபார்ம் பண்ண யாரும் வேண்டாம். சைதன்யம் ஸ்வதசித்தம். கான்சியஸ்னஸ் இஸ் செல்ஃப் இஃபல்ஜென்ட், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அப்ப சைதன்யத்தை தவிர ஒரு பதார்த்தம் நம்ம அனுபவ மண்டலத்துல இல்லைங்கிறதுனாலேயே நம்ம இப்பவே பூர்ணமாயிடலாம். இங்கேயே இந்த க்ஷணத்திலேயே பூர்ணமாயிடலாம். நம்ம சரீர உருவத்துல இருக்கிறதும் பகவான் தான். நமக்குள்ள இருக்கிற பிராணமண்டலமா ஒழுகிறதும் பகவான் தான். மனோமண்டலமா சலிக்கிறதும் ஈஸ்வரன் தான். புத்தியா இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். இதான் ஆதிசங்கர சொன்னானே, ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி சஹசராஹ பிராணாஹ ஷரீரம் கிருஹம் பூஜாதே விஷயோபபோகரஜனா நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சாரः பதயோः பிரதக்ஷிண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிர யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். எல்லா சலனங்களும் ஈஸ்வரனுடைய ஆராதனம். இந்த உடம்பு பகவானோட ஆலயம் அப்படின்னா அது கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா தான் அப்படி கூட சொல்ல முடியும். ஆத்மா பரமேஸ்வரன், புத்தி அம்பாள், பிராணன் பகவானோட கணங்கள். அப்படி பார்த்தோமானால் எல்லாம். டாக்ஸ்ல ஒரு இடத்துல ஒரு வைஷ்ணவர் வந்து பகவான் கிட்ட கேட்கிறார், சுவாமி மனசை எப்படி அடக்கிறது? பகவான் கேட்டார் அவர்கிட்ட, மனம்னா உங்க சம்பிரதாயத்துல என்ன? சொன்னார், ஆத்மா வந்து பெருமாள், மனசு வந்து தாயாரோட உருவம், லக்ஷ்மியோடு. அப்புறம் தான் என்ன அடக்கணும்? நீ அதை புரிஞ்சுட்டாயானாலே அதை அடங்கிடுமே. எப்ப நீ ஒருத்தனை சத்ரு நினைச்சுட்டு இருக்கியோ அத்தனை நாள் தான் அது உனக்கு கஷ்டம் கொடுக்கும். அது உனக்கு ரொம்ப வேண்டியவன்,
அப்படின்னு புரிஞ்சுட்டாயானால் அதை அவங்ககிட்ட சண்டை போடணுமா? மனம் உனக்கு தாயாரோட உருவம், லக்ஷ்மியோட உருவம் நீ நினைச்சுட்டாய்னா அப்புறம் அடக்க வேண்டியதே இல்லையா? அந்த பார்வையே அது அடங்கிடும். புரியுறதோ? ரொம்ப சிம்பிள். சாதனை இல்லை, வாசனாட்சயம் இல்லை, யோகானுஷ்டானங்கள் இல்லை, பிராணாயாமம் இல்லை, ஆத்ம விசாரம் கூட இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கால் எடுத்து வைக்கிறோம், அப்படித்தான் எல்லாமே மாறி விடுறது. நிக்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் மாறி பார்க்கிறோம், அப்படித்தான் இருக்கிறதெல்லாம் மாறி காட்சி கொடுக்கிறது. ஆனா அந்த ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு தான் தயாராகணும் இந்த ஜீவன். ஒரே ஒரு ஸ்டெப், எதையும் நம்ம மாத்தல, இருக்கிறதா இருக்கிறபடி இருக்கு. கோபம் இருக்கு, காமம் இருக்கு, பொறாமை இருக்கு, தூக்கம் இருக்கு, பசி இருக்கு, தாகம் இருக்கு, ஞாபக மறதி இருக்கு. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சைத்தன்ய சாகரத்தில் அலை மோதுறது அம்பாளோட ஸ்வரூபம். சாதனையெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படி பார்க்க முடியுமானால், இது ஞாபகத்தில் வச்சுட்டோமானால் it will become so light. ஒரே அடியா நம்ம ரொம்ப லைட் ஆயிடும். ஏன்னா நமக்கு வெறுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அட்டாச் ஆகிறதுக்கும் யாரும் இல்லை. எல்லாம் லோகவத்து லீலா கைவல்யம். அந்த பரமேஸ்வரன் பல வேஷம் போட்டுன்னு விளையாடுறான். நீங்க அந்த அருணாச்சலமே பல உருவத்துல நிக்கிறது. அதனால்தான் பகவானுக்கு யாரு என்ன கெடுதல் பண்ணினாலும் அவள்கிட்ட விரோதம் வருத்த முடியாது பகவானால. त्वयि अर्पित मनसां त्वां पश्यन् सर्वं तव आकृतितया सततं भजते अनन्य प्रीत्या सजयति अरुणाचला त्वयि सुखे मग्नः सजयति. அவன் ஆன்மீக வாழ்க்கையில ஜெயிக்கிறான் அப்படிங்கிறார். யாரு ஜெயிக்கிறா அப்படின்னா, சதத பஜனம் யாரு பண்றானோ அவன் ஜெயிக்கிறான். இல்லாட்டா மாட்டின்னு விடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ மெடிடேஷன் பண்றோம், மனசு நிம்மதியா இருக்கு. எத்தனை நேரம் பண்ணினாலும் எப்போ எழுந்திருக்க போறோம் இல்லையோ அப்போ மாயைக்கு பிடிக்கலாம். எப்பவோ எழுந்திருக்க போறோம், அப்ப ஏதோ துவைதம் பார்ப்போம். எதையோ கண்டா பிடிக்கும், எதையோ கண்டா பிடிக்காது. எதுவோ நம்மளை ஆகர்ஷிக்கும், எதுவோ நம்மளை விகர்ஷிக்கும், கீழே வந்துடுவோம். அப்ப என்ன மனம் வெளியில வந்தாலும், மனம் உள்ளத்துல போய் அடங்கினாலும், விவகாரம் பண்ணினாலும், விவகாரம் பண்ணாம இருந்தாலும் ஒரே நிலையில நிற்கணுமானால் இந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கணும். நிச்சலமா எது நிற்கிறதோ அதுதான் சலிக்கிறது, எது சலிக்கிறதோ அதுதான் நிச்சலமா நிற்கிறது. எனர்ஜி இஸ் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் இஸ் எனர்ஜி. சக்தி சிவம் தான், சிவம் சக்தி தான். இதான் அல்டிமேட் சாட்சாத்காரம். முதல்ல பக்தியில தொடங்குறோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன பண்றோம்? அந்த சத்தியத்தை அப்ரோச் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அம்மான்னு கூப்பிட்டு போகணும் இல்லையா? ரொம்ப பிரியமா இருக்கிற பாவம் என்ன? அம்மான்னு கூப்பிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் நாமம் என்ன? ஸ்ரீமாத்ரே நமஹ, அம்மான்னு கூப்பிட்டணும். லாஸ்ட் நாமாவளி என்ன? சிவசக்தி ஐக்கிய ரூபிண்யே நமஹ. இந்த ரெண்டு இல்லாம போனோம். இந்த சிவம் சக்தியில ஒடுங்கணும், சக்தி சிவத்துல ஐக்கியமாகணும், ரெண்டு ஒண்ணு ஆகணும். நாமரூபங்களோட எது நமக்கு தெரியப்படுறதோ அதுவே நாமரூபரகிதமான சத்தை. நாமரூபரகிதமான சத்தையே நமக்கு முன்னால அநேக உருவங்களை எடுத்து நிக்கிறது. ஸ்வர்ணத்தை எடுத்து வளை, மாலை, மோதிரம், கிரீடம் எல்லாம் பண்ற மாதிரி ஒரே சைதன்யம் ஒரு உருவம் எடுத்துட்டு இருக்கு. துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகஹ. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது, ஹே பகவானே, உள்ளத்துல பரமேஸ்வரனை பார்த்த ரிஷி அந்த பரமேஸ்வரன் கிட்ட சொல்றார், பகவானே, துவம் ஸ்திரீ துவம் புமான் அசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகஹ. ஹே ஈஸ்வரா,
நீயே ஸ்திரீயா இருக்க, நீயே புருஷனா இருக்க, நீயே குமாரியா இருக்க, நீயே குமாரனா இருக்க, நீயே தாத்தாவா ஒரு தண்டு பிடிச்சுன்னு வடி பிடிச்சுன்னு நடக்கிற. எல்லாம் உன்னோட ஸ்வரூபம். காண்றதெல்லாம் ஒண்ணு விஸ்வதோமுகா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. அவர் முன்னால் ஒரு பட்சி பறந்தது. நீல பதங்கோ ஹரிதோ லோஹிதாட்சா. அந்த வைதிக ரிஷி பார்க்கிற பாவத்தோடயே பார்க்கணும். மேல பறக்கிறதே இந்த கிளி. ஹே பகவானே உன்னோட உருவம். ஹரிதோ லோஹிதாட்சா. ஆகாசத்துல இடி வெட்டுறது. அந்த இடி வெட்டுறத பயங்கரம்னு பார்க்கறதுக்கு பதிலா தடித் கர்ப்பம் ரிதவ சமுத்திராக. சமுத்திரம், சமுத்திர கரையில போய் உட்கார்ந்து இருக்கோம். சமுத்திரம் ஒரு பக்கம் சுகமா இருக்கு, வேற ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. இது ரெண்டுமே பகவானோட ஸ்வரூபம் தான். அந்த பயங்கரமா இருக்கிற உருவம் என்னத்துக்கு? நம்மளை எரேஸ் பண்றதுக்கு, நான் ஒண்ணுமே அல்லங்கிறத காட்டுறதுக்கு. மகத் பயம் வஜ்ரமுத்தியதம். பகவான் வஜ்ரத்தை வச்சுட்டு இருக்காரு. அந்த வஜ்ரம் என்னத்துக்கு? நம்ம அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு தான். இது எல்லாம் ஈஸ்வரனுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், வேரியஸ் ஃபேசஸ். அந்த எந்த பாவத்தை வந்தாலும் நம்ம அதை விலகி பார்த்தோமானால் அது சமாதி ஆயிடும். இல்லாட்டா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருந்துட்டே இருக்கும். நமக்கு என்ன பண்ணினாலும் இருந்துட்டு இருக்கும். அது கோபம் இருந்துட்டு இருக்கும், பொறாமை இருந்துட்டு இருக்கும். அதை என்ன பண்ணணும் தெரியாதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அதோட உருவம் தெரியாதுக்கு தான் கஷ்டப்படுறோம் நம்ம. அது என்னது? அந்த வேஷம் போட்டுன்னு வந்தவன் கதை சொன்னேனே அந்த மாதிரி தான். ரொம்ப பிரியப்பட்டவன் தான் ஹிரண்யகசிபுவா வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். அவனை பார்த்து வெறுக்கிறோம், திட்டுறோம். அப்புறம் பார்த்தா நம்ம பகுமானியனா இருக்கிற ஒருத்தன் ஹிரண்யகசிபுவா வேஷம் போட்டான். ஒரு டைம் வரத்த நமக்குள்ள ஒரே ஒரு எனர்ஜி தான் இருக்கு. அந்த எனர்ஜியே காமமா மாறுறது, அதுவே பிரேமமா மாறுறது, அதுவே ஆசக்தியா மாறுறது, அதுவே வெறுப்பா மாறுறது. இதுக்குள்ள இருக்கிறது, கர்ப்பிதமா இருக்கிறது ஒரே ஒரு சித்த சக்தி தான் உணர்ந்துட்டோமான அது அடங்கிடும். இதான் தொய் அர்ப்பித மனசா. முதல்ல மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். அந்த அர்ப்பணம் பண்றதுதான் ஆத்ம விசாரம். ஃபர்ஸ்டே எல்லாம் பிரம்மம்னு சொல்லிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்வரூபத்துல அதை காணணும். ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஸ்டெப் அல்ல. உள்ளத்துல ஆத்ம தரிசனமும் வெளியில விவகாரம் பண்ற போது. அனந்தமயிமான் பெங்காலில் ஒரு அம்மா இருந்தா. அந்த அம்மா பெரிய ஞானியா இருந்தா. அந்த அம்மா சொல்லுவா, ஒரு காலத்துல அந்த அம்மாவுக்கு தெரியாம உள்ளத்துல ஒரு சாதனை ஏற்பட்டது. அந்த சாதனை என்னன்னா, யாருக்கெல்லாம் எம்கிட்ட தேஷ்யம் இருக்கோ, கோபம் இருக்கோ, அவளையெல்லாம் உள்ள வச்சுன்னு நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு. இது ஒரு மார்க்கம். மெதுவா துவைதத்தை நிராகரணம் பண்றதுக்கு. துவைதம் வெளியில நிராகரணம் பண்ண வேண்டியது இல்லை. துவைதம் அத்வைதம்ங்கிறது நாட் எ சித்தாந்தா. சித்தாந்தம் அல்ல அத்வைதம். அத்வைதம் சித்தாந்தமான எனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒன்னா இருக்கட்டும், பலதா இருக்கட்டும், எனக்கு என்ன வேணும்? சிம்பிள் காமன் சென்ஸ் யோசிச்சு பாருங்க. விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் சண்டை போட்டுக்கிறான். விசிஷ்டாத்வைதமா இருந்தா எனக்கு என்ன வேணும்? அத்வைதமா இருந்தா எனக்கு என்ன வேணும்? துவைதமா இருந்தா எனக்கு என்ன வேணும்? ஒரு காமன் பர்சன். இப்ப எனக்கு, நான் ஒரு மடத்தையும் சேர்ந்தவன் அல்ல வச்சுக்கோ. எனக்கு ஒரு மடமும் இம்பார்ட்டன்ட் அல்ல, எனக்கு ஒரு சித்தாந்தமும் இம்பார்ட்டன்ட் அல்ல, எனக்கு சங்கராச்சாரியரும் இம்பார்ட்டன்ட் அல்ல, ராமானுஜாச்சாரியரும் இம்பார்ட்டன்ட் அல்ல, மாத்வரும் இம்பார்ட்டன்ட் அல்ல. எனக்கு நிம்மதி வேணும், சாந்தி வேணும். ஏன்னா எப்ப நான் உயிரை விட போறேன்னு தெரியாது. இவா பேர்ல சண்டையை போட்டுன்னு இன்னைக்கு ராத்திரியே நான் உயிரை விடுறேன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப காமன் சென்ஸ் உள்ளவன் என்ன கேள்வி கேப்பன்? நம்ம எப்பவுமே நினைச்சுக்கணும், இன்னைக்கு ராத்திரி போனா போயிடலாம்னு நினைச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வாழ்க்கையில எது வேணுமோ அதை மாத்திரம் எடுத்துப்போம். இல்லாட்டா வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையை. ராத்திரி போனா போயிடலாம் அப்படி இருக்கிறத அனாவசியமான நான் எசென்சியல்ஸ்ல போய் புத்தியை போடப்படாது. அப்ப என்ன வேணும்? எனக்கு நிம்மதி வேணும். நிம்மதி வேணும்னா என்ன வேணும்? சைக்கலாஜிக்கல் பிளெயின்ல என்ன எது எது டிஸ்டர்ப் பண்றதோ அதையெல்லாம் எடுத்து வெளியே போடணும். அதாவது ரெண்டாவது ஒண்ணு இருக்கப்படாதுன்னு அர்த்தம். ரெண்டுங்கிறது உள்ள வராம இருக்கிறது தான் அத்வைதம். தன் உணர்வுல there should not be any other. பகவான் வார்த்தை இது. டாக்ஸ்ல பல இடத்துலயும் வர்றார், பகவான் ரிப்பீட் பண்றார், there is no other. மற்றவன்கிறது கிடையாது.
அப்ப அந்த மற்றவன் இல்லாத நிலைதான் எல்லா ஈஸ்வரங்கிற நிலை. நமக்கு உள்ளத்துல மற்றவன் இல்லாம ஆயிடுத்தானா நம்ம அனுபவத்துல ஒரே ஒரு உணர்வு மாத்திரம்தான் இருக்கு, நான் இருக்கேங்கிற உணர்வு. அந்த உணர்வை தவிர ஒரு பதார்த்தமும் நம்ம அனுபவத்துல கிடையாது. மனசுதான் துவைதத்தை கொண்டு வருது. உணர்வுல அத்வைதம் தான் எல்லாருக்கும். உணர்வுல யாருக்காவது 2 நான் உள்ள இருக்கேன்னு தோணுறதோ? நினைச்சு பாருங்க, சிம்பிள். யாருக்காவது 2 நான் அனுபவத்துல இருக்கும்? மனசுல 2 நான் வந்துடும். மனசுல பல நான் வரும், அகங்கார ரூபத்துல நான் பலது வரலாம். ஆனா உணர்வுல there is integral awareness, நான் dual experience. 2 இல்லைங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அப்ப மனம் என்ன பண்றது? சிலவாளை பார்த்தா பிடிக்கிறது, சிலவாளை பார்த்தா பிடிக்கல, 2மே ப்ராப்ளம். பாகவதத்துல பகவான் உத்தவருக்கு ஒரு உபதேசம் கொடுக்கிறார். உத்தவர்கிட்ட சொல்றார், உத்தவா, யாரையும் புகழ்த்தாதே, யாரையும் நிந்தையும் பண்ணாதேங்கிறார். பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேன் ந கர்ஹயேத். ஏன் புகழ்த்தக்கூடாது, ஏன் நிந்த பண்ணக்கூடாது? நிந்த பண்ணக்கூடாதாவது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பா, புகழ்த்த ஏன் கூடாது அப்படின்னா இங்க பரங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அக்செப்ட் ஃபால்ஸ்ஹுட் ஆஸ் ரியல், தென் ஓன்லி யூ கேன் கிரிட்டிசைஸ் ஆர் பிரைஸ். பொய்ய உண்மை நினைச்சுட்டு தான் உன்னால புகழ்த்தவோ இந்த புகழ்த்தே நமக்கு என்ன பாவம் வந்துடுது? அவன் ஏதோ செப்பரேட்டா ஏதோ பெருசு பண்ணினா மாதிரியும். அதுல பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டே ஆகட்டுமே, அவ அப்படி இவா அப்படி நம்ம சொல்றத நம்மள தெரியாம அவளை மாதிரி ஒரு ஆசை, அவ ஆகணும்னு ஒரு ஆசை வரும். அது பொய். ஒருத்தனுக்கு இன்னொருத்தன மாதிரி ஆக முடியாது. அப்புறம் வீணா வாழ்க்கை பூரா நம்ம கஷ்டப்படுவோம். ஹோல் வேர்ல்டுல இது ஒண்ணுதான் ப்ராப்ளம். ஏதோ எல்லாரும் அவ என்னவோ அதை விட்டுவிட்டு ஆக பார்த்துட்டு இருக்கா. எல்லா இடத்துலயும் பாருங்க, பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஃபீல்டுலயா இருக்கட்டும், எங்க வேணா பாருங்க, அது ஆகணும், இது ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் டாக்ஸ்ல, பகவான் ஷுட் வி நாட் பி பேட்ரியாட்டிக் அப்படின்னு கேட்கிறார். நம்ம ராஜ்ய சிநேகிகளா இருக்க வேண்டாமா? பகவான் சொல்றார், நீ அதுவா இருக்கிறதோ இதுவா இருக்கிறதோ உன் வேலை அல்ல, நீ எதுவா இருக்கையோ அதுவா இரு அப்படிங்கிறார். இந்த அதாகணம் இதாகணம்ங்கிறது மனசோட மூவ்மெண்ட். மனசு இப்படிதான், மனசு இருக்கிற மட்டும் அது இருக்கிறத பார்க்கவே பார்க்காது, இருக்காத ஒன்ன பாவனை பண்ணி அடையறதுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கும் உள்ள. எப்ப வேணா பாத்துங்க. இப்போ பிரவச்சனம் கேட்டாலும் அந்த கேட்கிற சமயத்துல நிம்மதியா அந்த ஸ்வரூபத்தில் நிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் எனக்கு ஆத்துல போய் பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஃபியூச்சருக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் அதை பண்ணணும், இதை அடையணும், இது மாதிரி ஒரு நிலையை அடையணும். மனசுக்கு கோல் வேணும். கோல்னா என்னதுன்னா that which you will never reach, அதுதான் கோல். பெங்கால்ல ராம் பிரசாத் ஒரு மகாத்மா இருந்தார். ராமகிருஷ்ணன் அவரோட பாட்டெல்லாம் பாடுவார். அவர் சொல்லுவார், அம்மா காளி நீ எங்களை ரொம்ப நன்னா ஏமாத்துறேங்கிற. எப்படி ஏமாத்துறேன்னா, இந்த எண்ணெயை ஆட்டுறதுக்கு காளையை உபயோகப்படுத்துவா. சக்குன்னு சொல்லுவாள், இப்படி நீள நீளமா கட்டிட்டு அதுல காளையை கட்டி போட்டு, பழைய காலத்துல, இப்பெல்லாம் மெஷின் வந்துடுத்து, இந்த காளையை எப்ப பார்த்தாலும் இவனுக்கு விரட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணுவா, அந்த காளைக்கு முன்னால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அந்த காளையோட தலையிலேயே ஒரு கோல் கட்டி வச்சிருப்பான். அந்த கோல்ல இப்படி ஒரு புல்லு கட்டி கீழே தொங்க விடுவான். அந்த புல்லு இந்த காளைக்கு எத்தவே எத்தாது. அந்த புல்லை பார்த்துன்னு இந்த காளை நடந்துட்டே இருக்கும். நடந்து 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 எண்ணெயை ஆட்டிவிடும், எண்ணெயை எடுத்துடுவான். இந்த மாதிரி அம்மா ஃபியூச்சர்ல நீ எதையோ காட்டி காட்டி எங்களை நடக்க வச்சுட்டே இருக்க, நீ உன்னோட வேலையை பண்ணிக்கிற, நாங்க சுத்து 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 காளமாட மாதிரி, இந்த காளமாட மாதிரி எண்ணெய் ஆட்டிட்டு இருக்கோம். என்ன வேணும்? இப்ப எது இருக்கோ, பகவான் மகா வாக்கியங்கள் சிலதெல்லாம், பிரத்யானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் சொல்ற மாதிரி பகவானுடைய சில மகா வாக்கியங்கள் உண்டு. அதுல என்ன அந்த மகா வாக்கியம்னாலே என்ன அர்த்தம்னா, ஒரு அடிக்கு நம்ம அஜ்ஞானத்தை அகற்றுறதுதான் மகா வாக்கியம். பகவானோட ஒரு மகா வாக்கியம் என்னன்னா, இப்ப எது இருக்கோ அதுதான் எப்போது இருக்குவை. எது இப்ப இல்லையோ அது ஒருக்காவும் வந்தா நிலைக்கு அது வந்துட்டு போயிடும்.
அதனால வரக்கூடிய ஒரு லட்சியத்துல மனசை விடாம இப்ப இருக்கக்கூடிய உணர்வை கவனிச்சுட்டே இருக்கணும். இப்பவே இருக்கு வஸ்து, கவனிச்சுட்டே இருக்கணும். மறைய நீக்கி கவனிக்கணும். அதுல நிக்கிறத நம்ம பூர்ணத்துல இருக்கும். அதுல இருந்து விலகினா பூர்ணமாயிடுவோம். அதுல நின்னா பூர்ணமா இருக்கும். அதுல இருந்து விலகினா அபூர்ணமாயிடுவோம். அல்லாதுக்கு இதுக்கு என்ன டெக்னிக் இருக்கோ மெத்தட் இருக்கோ கேட்கவே படாது. ஒரு டெக்னிக்கும் மெத்தடும் கிடையாது, ஒரு தந்திரமும் கிடையாது. தந்திரங்கள்லாம் நம்மளை ஏமாத்தும். எல்லா டெக்னிக்கும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். என்ன பண்ணும், அது ஏதோ அடைய போறோம் உட்கார்ந்து இருப்போம். அது இந்த அசுரனுக்கு ஸ்பிரிங்க நிவர்த்த கொடுத்தா மாதிரி தான். ஒரு பூதத்தை பிடிச்சா அந்த பூதத்துக்கு ஏதாவது வேலை கொடுக்கலைன்னா அது நம்மளை கொன்னுடும். லாஸ்ட்ல என்ன பண்ண, தலையில இருக்கிற சுருட்ட முடிய கொடுத்தானா அது நிவர்த்திகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை இல்லாத அதை இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பகவான் சொல்றார், அநேக ஜென்மாவா கஷ்டப்பட்ட ஒரு ஜீவன் கிட்ட திரும்பவும் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு யோஜயேத் கர்மசு கர்ம மூடான் கம் யோஜயன் மனுஜவோ அர்த்தம் லபேதா நிபாதயன் நஷ்டதிருஷம் ஹி கர்த்தேங்கிறார். எத்தனையோ ஜென்மாவா அதை இதையும் பண்ணி அலைஞ்சிருக்கிற ஜீவனை திரும்பவும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு யோசிப்பிக்க கூடாது. அப்படி யாரு அவனை திரும்பவும் கர்மத்துல தள்ளறானோ அவன் கண்ணில்லாத குருடனை பள்ளத்துல தள்ளுறவன மாதிரிங்கிறான், குழியில தள்ளறவன மாதிரி. நஷ்டதிருஷம் ஹி கர்த்தேங்கிற. ஏற்கனவே அவனுக்கு கண்ணு இல்லை, அவனை திருப்பி குழியில தள்ளி போட்டா அவன் எங்க கரையேற போறான்? அப்போ அந்த விஸ்ராந்தி, ஸ்வரூப விஸ்ராந்தி அடையணுமானால் இப்போதே இங்கேயே இருக்கக்கூடிய உணர்வு, நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வை மெதுவா நாம கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்ம knock and it will be opened அப்படின்னு சொல்றா இல்லையா, முட்டரத்தை திறப்பா, நம்ம கொட்டினோமான திறக்கப்படும். அதுபோல நம்ம உள்ளத்துல கொட்டிகிட்டே இருக்கணும். எப்படியோ அது எப்படின்னா எப்படியோ நீங்க எப்படி வேணும் பண்ணுங்க, எப்படியோ உள்ள போட்டு சுழுந்துன்னு இருந்தால் நீச்சல் அடிக்கிறது எப்படி எப்படின்னு கரையில கேட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அவன் பிடிச்ச தண்ணியில் தலைதான் வேணும். அந்த மாதிரி எப்படி ஆத்ம விசாரம் பண்றது? எப்படியோ பண்ணு. நீ தப்பா பண்ணினாலும் பரவாயில்ல, எப்படியோ பண்ணு. தப்பா இருந்தாலும் எதையோ நான் யாரு நான்ங்கிறது இன்னொரு லைட்டு என்னத்தையோ இமேஜின் பண்ணி என்னவோ பண்ணு. உள்ள போய் நீ ஏதோ பண்ண ஆரம்பிச்சால், even if you are moving in a wrong path, you will be taken to the right goal. ஆனா நம்ம சலிக்காமையே இருந்தால் யார் நமக்கு வழிகாட்ட போறா? இப்போ ரமண கேந்திரத்துக்கு வரணும்னு நாங்க அடையாளந்து கிளம்பி தப்பான வழி போனா கூட யாரோ ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவார், இது அல்லப்பா அந்த வழியா போகணும். அதுக்கு பதிலா வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தா nobody is going to guide me. கிட்டக்கே இருக்கலாம், ரமண கேந்திரத்துக்கு கிட்டக்கே வீடு இருந்து நான் கேந்திரத்துக்கு வரதுக்கு பதிலாக ஆப்போசிட் ரோட்ல தூரக்க போனா கூட யாராவது கைடு பண்ணுவான். ஆனா கேந்திரத்துக்கு கிட்டக்கே, எதுக்கு கேந்திரத்துக்கு மேலேயே உட்கார்ந்து இருந்தும் நான் அங்கேயே இருந்தேன், ஆனால் எனக்கு யாரும் nobody is going to guide me இங்க வரணும்னு. அப்போ அந்த வழி காட்டுறதுக்கு பகவான் வருவர். ஏதோ மார்க்கத்துல அந்த வஸ்து நம்மள ஸ்வரூபத்துல கொண்டு வந்து நிறுத்தம். நம்ம பண்ண வேண்டியது என்ன? நமக்கு ரமண பகவான் வழிகாட்டி கொடுத்திருக்கார். என்ன வழிகாட்டி கொடுத்திருக்கார்? ஒரே ஒரு காரியம் பண்ணா போதும். அந்த சின்ன புஸ்தகம் இருக்கே நான் யார், அதை தினமும் ஒரு வாட்டி படிக்கிறது. அது புரிஞ்சதோ புரியலையோ, அது நமக்கு பிரயோஜனப்படுறதோ பிரயோஜனப்படலையோ எதுவுமே பார்க்காம தினமும் ஒரு வாட்டி. அப்புறம் அதுல பகவான் சொல்லி இருக்கிற மாதிரி நான் யார் விசாரத்தை பழகிறது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த உடம்புல நான் எது ஸ்புரிக்கிறதோ அது மனம். அது எங்கேருந்து கிளம்புறது? என்ன எண்ணங்கள் வந்தாலும் இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது? நான் யாரு, நான்கிறது என்ன? நான்கிறதோட உருவத்தை சதா மனனம் பண்ணிட்டே இருந்தோமானால் அந்த நான்கிறது உருவம் விட்டு தானாக ஜொலிக்கும், தானாக பிரகாசிக்கும். இது பழக 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 தான்கிறது ஆத்மஸ்வரூபமே, தான்கிறது ஸ்வஸ்வரூபமே. அந்த ஸ்வஸ்வரூபம் விளங்குறவரை நம்ம விடாம ஆத்ம விசாரத்தை பண்ணிட்டு இருந்தோமானால் கோட்டையில இருக்கக்கூடிய சத்ருக்கள் வெளியில வர 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 வெட்டின்னு இருந்ததால் கோட்டை கைவசப்பட்டுடும். அதுபோல உள்ள இருக்கிற வாசனைகள் வர 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 விலக்கின்னு இருந்துட்டோமானால் வாசனா சூன்யமான ஆத்மானுபவம் யதா யதா
பிரத்யகவஸ்திதம் மனஹ ததா ததா முஞ்சதி பாஹ்ய வாசனாஹ நிசேஷ மோக்ஷே சதி வாசனானாம் ஆத்மானுபூதி பிரதிபந்த சூன்யா. விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் சொல்றார், வாசனைகள் நிசேஷமா விலகி கொடுத்தானால் ஆத்மானுபூதி பிரதிபந்த சூன்யமா ஜொலிக்கும். பிரதிபந்தம்னா இன்டரப்ஷன், அன்இன்டரப்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் செல்ஃப். இப்ப இன்டரப்ஷன் இருக்கு. இன்டரப்ஷன் ஏன் வருது? வாசனைகள் வருதுனால, எண்ணங்கள் வருதுனால. பயம், காமம், இன்செக்யூரிட்டி ஃபீலிங், பொறாமை, கிடைச்சது போராதுங்கிற எண்ணம், இதெல்லாம் தானே நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். நாளைக்கு என்ன பண்ணுவேங்கிற பயம், என்னை யாரு பார்த்துப்பாங்கிற பீதி, இது எதுனாலேயாவது இல்லாட்டா எனக்கு ஏதோ ஒரு ஸ்தானம் அடையணுங்கிற ஆசை, இல்லாட்டா சிம்பிளி இமேஜினேஷன் அபவுட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் திருமூலர் சொன்னார், ஈசனோடாகிலும் ஆசையை அருமின். என்ன, ஈசன் எங்கேயோ இருக்கான்னு நினைச்சுன்னு தானே இந்த ஆசைப்படல். ஆசாகி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம். பிங்களை பாகவதத்துல சொன்னா, அந்த உள்ளத்துல இருக்கிற சகலவித பிரதிபந்தங்களும் உள்ளேந்து போயிடுத்தானால் ஈஸ்வரன் தான் உள்ளத்துல இருக்கான். அந்த ஈஸ்வரனை ஏன் பார்க்க ஒட்டாம நமக்கு இருக்கு? பார்க்க ஒட்டாம இந்த மனம் ஏதோ லட்சியத்தை கிரியேட் பண்ணி ஃபியூச்சருக்கு சலிச்சுன்னு இருக்கு. அது இல்லாம ஆகி ஈஸ்வரன் உள்ளத்துல விளங்கி விட்டானால் சகலம் அருணாச்சல ஸ்வரூபம். தொய்யர்ப்பித மனசா துவாம் பஷ்யன் சர்வம் தவ ஆகிருதிதயா சததம் பஜதே. பகவான் சொல்றான், இந்த சாட்சா்காரம் ஏற்பட்டவனுக்கு 5 நிமிஷத்தை பஜனம் அல்ல, 10 நிமிஷம் மெடிடேஷன் அல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் அல்ல, பின்ன சததம் பஜதே. அவன் தூங்கினாலும் சரி, உணர்ந்திருந்தாலும் சரி, எதையாவது பார்த்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பேசினாலும் சரி, அவனுக்கு எல்லாமே ஈஸ்வர ஆராதனை தான். ஈஸ்வர ஆராதனை ஒரு பக்கமும், வாழ்க்கை இன்னொரு பக்கமா இல்லை. அப்படி இருந்ததானால் அந்த ஈஸ்வர ஆராதனை இல்லாத டைம் பார்த்து நம்ம உயிர் விட்டா ஈஸ்வரன் நினைக்காம தான் போனோம். அப்ப கான்ஸ்டன்ட் சததம் பஜதே. அப்படி இருக்கிறவனு தஸ்யாகம் சுலப பார்த்த நித்தியுக்தஸ்ய யோகினஹான்னு பகவான் கீதையில சொல்றாங்க. யாரு நித்தியுக்தனோ, சதத பஜனம் பண்றவனோ, அவனுக்கு நான் ரொம்ப சுலபம். ஏன்னா அவனுக்கு நான் நஷ்டமாகறதுல எனக்கு அவனும் நஷ்டமாகுது. எப்பவும் பகவான் அவனுக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கான். சததம் பஜதே அனன்ய பிரீத்தியா. அந்நிய பிரீதி இல்லாமல், அப்படின்னா அந்நிய தெய்வங்கள் கிட்ட பிரீதி இல்லாம அருணாச்சலத்தை தான் பஜிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அருணாச்சலத்திலேருந்து அந்நியமான ஒரு பொருள் இல்லை. காண்றதெல்லாம் அருணாச்சல ஸ்வரூபமே. அது எந்த உருவமா இருக்கட்டும், எந்த தேவதையா இருக்கட்டும், எந்த பாவங்களா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அனன்யம். அந்த அனன்ய பிரீதி, அந்நியமான ஒண்ணு இல்லைங்கிறது தெரியறதுனால எல்லார்கிட்டையும், எல்லா வஸ்துக்கள் கிட்டையும் ஒரு பக்தி ஏற்படுறது. பிரீதிங்கிறதுக்கு இங்க பக்தி தான் அர்த்தம் பண்ண, ஒரு பக்தி ஏற்படுறது. ச ஜயதி அருணாச்சலா. அவன் ஹே அருணாச்சலா ஜெயிக்கிறான். ச ஜெயதி அருணாச்சலா துவை சுகே மக்னஹா அப்படிங்கிற சுகஸ்வரூபமா இருக்கிற அருணாச்சலத்துல மக்னனா இருக்கான். ச ஜெயதி அருணாச்சல துவை சுகே மக்னஹா. அருணாச்சலமே சுகஸ்வரூபம், அதனால சுகத்துல மக்னம். ஹி இஸ் மர்ஜ்ட் இன் இட். எப்போதும் சுகம் அவனை விட்டு விலகிறதே இல்லை. எல்லாம் சுகஸ்வரூபமான பகவானோட உருவமா இருக்கு. அதுதான் பரமமான லட்சியஸ்தானம். அந்த லட்சியஸ்தானத்துல சதா விராஜமானனா இருந்திருக்கார் பகவான். அந்த பகவான் கொடுத்த 5 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகத்துல பகவான் அருளை விளக்கினார். 2வது ஸ்லோகத்துல சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரகாரகனா அருணாச்சலனை சொல்லி, ஹிருதயத்துல நான் அப்படின்னு ஸ்புரிக்கிறது எதுவோ அதுவே அருணாச்சல ஸ்வரூபம் சொன்னார். 3வது ஸ்லோகத்துல ஆத்ம விசாரத்தை சொன்னார். நான்கிறது குத ஆயாதீதி அன்விஷ்ய அந்த பிரவிஷ்டயா. 4வது ஸ்லோகத்துல தியானத்தை சொன்னார். அந்த உள்ள ஆராய்ஞ்சு போய் அங்கேயே நிக்கணுமானால் வெளி விஷயத்தை விடணும். வெளி விஷயத்தை விட்டு உள்ள காணக்கூடிய அந்த ஒளியில ஒடுங்கினால் ஒளி உரு காணலே உந்தி பெற உண்மை உபாயம்.
வெளியில இந்த விஷயங்கள்ல நாடாம உள்ள இருக்கிற ஒளி உருவ கண்டு இருக்கிறது தான் தீதித்தியம். இந்த தீதிதியை காணக்கூடிய நிலைய சொன்னார். 5வது ஸ்லோகத்துல ஜெகத் பூரா அருணாச்சல ஸ்வரூபம். தொய்யர்ப்பித மனசா துவாம் பஷ்யன். மனசை அருணாச்சலத்துக்கு கொடுத்துட்டானால் பின்ன ஜெகத் பூரா அருணாச்சல ஸ்வரூபம். மனம் அருணாச்சலத்திட்ட போயிட்டானால் ஜெகத் பூரா நமக்கு நம்மள் தானே மனசு, அகங்காரம் தானே மனம். அகங்காரத்தை ஈஸ்வரனுக்கு கொடுத்தா ஈஸ்வரன் தன்னை நமக்கு தருவார். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னாரு, கொண்டது எந்தனை தந்தது உந்தனை. நீ ஒன்னை எனக்கு கொடுத்து நீ என்ன எடுத்துட்டு இப்போ உனக்கு பிசினஸ் பண்ண தெரியாது பகவானேங்கிறார். ஏன்னா எனக்கு தான் லாபம், என்ன எடுத்து நீ என்ன பண்ண போறியோ தெரியல. ஆனா ஒன்னை எனக்கு கிடைச்சதுனால எனக்கு பரமானந்தம் பார்க்கிறதெல்லாம் உன்னோட ஸ்வரூபமா தெரியாது. அப்ப அந்த ஒரு அனுபூதி எல்லா பக்தர்களும் எல்லாரும் இதான். விண்ணாகி மண்ணாகி ஒளியாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்பவரை கூத்தாட்டுவானாகி நின்றனையே என் சொல்லி வாழ்த்துவனே. அதே தானே சொல்றாரு பாருங்க. எல்லாமாய் இருக்கான் பரமேஸ்வரன். அந்த நிலை வரத்த மனசு அடங்கிடும். சாந்தி, நிம்மதி, விவகார தலத்திலையும் நிம்மதி. தியானம் பண்றது மாத்திரம் நிம்மதி அல்ல, விவகரிக்கிற போதும் நிம்மதி, தியான சமயத்திலையும் நிம்மதி. விவகரிக்கிறதுல நிம்மதி இருந்துருதுன்னா தியானத்துல நிம்மதி நேச்சுரலா வந்துடும். 23.5 மணிக்கூர் நம்ம நிம்மதியா இருந்தோமானதான் 1/2 மணி நேரம் தியானம் பண்ண முடியும். விவகாரத்துல எப்போது நிம்மதி இருந்துருதுன்னா தியானத்திலையும் நேச்சுரலா நிம்மதி வந்து அந்த ஒரு பூர்ணானுபவத்தை பகவான் இந்த 5 ஸ்லோகங்கள்ல 5 ரத்னங்கள், அதான் அருணாச்சல பஞ்ச ரத்னம். பகவானே அதை தமிழ்ல பண்ணினார், பகவானே அதை சம்ஸ்கிருதத்திலையும் பண்ணி கொடுத்தார். வைதிக ரிஷிகளுக்கு மந்திரம் எப்படி ஹிருதயத்துல தோன்றித்தோ அது மாதிரி பகவானுக்கு ஹிருதயத்துல தரிசனமான மந்திரம் தான் இந்த அருணாச்சல பஞ்சரத்னம். இந்த அருணாச்சல பஞ்சரத்னத்தை நாம மனனம் பண்ணி அதோட உண்மையான சத்தையை நாம உள்ளத்துல பிடிச்சிட்டோமானால் அதுவே போரும் நமக்கு வாழ்க்கை கரையேற. அதை நமக்கு பகவான் தந்து அனுகிரகம் பண்ணட்டோம்னு பிரார்த்தனை பண்ணிக்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.